ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செஞ்சு அந்த மக்களிடம் மனங்களை திரும்ப வெல்வதற்கான வழி என்ன, இல்லை வென்றவர்கள் மீண்டும் மீண்டும் அதை தொடர்வதற்கான வழி என்னன்னு அப்படியான ஆரோக்கியமான விஷயத்தை நோக்கி கொண்டு போகணுமே தவிர வாக்கு செலுத்தாதவர்களை பழிப்பது, அவர்கள் மீது திரும்ப விமர்சனங்களை வைப்பது, வன்மத்தை வாரி இறைப்பது, இது எதுவுமே ஆரோக்கியமான அரசியலுக்கான வழி அல்ல. இது வீழ்ச்சி கிடையாது, தடுமாற்றம் தான். இப்போவும் 2 கட்சிகளும் இருவரும் திராவிட கட்சிகளும் இன்னும் ரொம்ப பெருசாலாம் வீழ்ந்ததில்லை. இது தடுமாற்றம் தான். இதைவிட மோசமான தோல்விகளை பெற்று அதிலிருந்து எழுந்து வந்தவர்கள் நீங்கள். அந்த பண்பை மீண்டும் ஒரு முறை வேணா 7ஆம் அறிவு படம் மாதிரி உனக்குள்ள இருக்க அந்த ஜீனை திரும்ப நீ புதுப்பிச்சு வெளியே கொண்டு வா, அது பல தலைமுறைக்கு முன்னாடி இருந்ததுங்கிற மாதிரி அந்த ஜீனை ஸ்டிமுலேட் பண்ணி வெளியில கொண்டு வாங்க. செய்ய வேண்டியது என்னன்னு பாருங்க. அடுத்த தலைமுறையை ரீச் அவுட் பண்ணுவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத, இதையும் கூட இந்த அனாலிசிஸை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கிட்ட கொடுத்தா மனசு சஞ்சலப்படக்கூடாதுன்னு அடுத்தவங்க மேலே பழிய போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே நீங்கள் செஞ்ச தவறுகள்னு பொறுப்பெடுக்கிற இடத்திற்கு 2 கட்சியினுடைய தலைமையும் வர வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது.